கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இறை மைந்தனின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்திலே நம்ம நன்றி அறியாமையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நமக்கு யாராவது ஒரு நன்மை செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா உடனே அவங்களுக்கு நன்றி தேங்க்யூ சொல்கிற பழக்கம் நம்ம இடத்துல காணப்படுதா? இதை நம்ம யோசித்து பார்க்கணும். நன்றி சொல்கிறதுக்கும் நன்றி செய்கிறதுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளும் கூட நம்மளை உற்சாகப்படுத்துது. 1 தெசலோனிக்கேயர் 5:18 நம்ம வாசிக்கிறோம், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கொலோசியர் 3:17 நாம் வாசிக்கிறோம், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நம்ம எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், நம்ம அதில் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும், நன்றி செய்யணும். அது நமக்கு வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எபேசியர் 5:20 நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் பிதாவாகிய தேவனை என்ன பண்ணணும்? நம்ம ஸ்தோத்திரிக்கணும். நம்ம பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தணும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 13:15 நம்ம வாசிக்கிறோம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். நம்முடைய வாயில் நம்முடைய நாவுகளில் எப்போவும் என்ன பண்ணணும்? துதி ஸ்தோத்திர பலிகள் கண்டிப்பாக காணப்பட்டே இருக்கணும். இந்த உலகத்தில் நன்றி சொல்லாதவங்க நன்றி செய்யாதவங்களாகவும் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் இதில் நம்ம நன்றி சொல்ல வேண்டிய லிஸ்ட்டில் நம்ம எதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா, நம்மளை நம்ம தற்பரிசோதனை செய்து பார்க்கணும். இதுக்கு நம்ம நன்றி சொன்னால் போதும், இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு சொல்லி நம்ம விலகி கொள்றதுக்கு தேவையில்லை. எந்த காரியமாக இருந்தாலும், சின்ன காரியமாக இருந்தாலும், பெரிய காரியமாக இருந்தாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நன்றி செலுத்தணும். நமக்கு இந்த நன்றி செலுத்துகிற இந்த மனப்பக்குவம் நம்முடைய உள்ளத்தில் நிறைய காணப்படுறதில்ல. இதை நம்ம கண்டிப்பாக நமக்கு தெரியணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல்ல நமக்கு சிந்தனை அற்ற நிலை, நமக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்குள்ள கண்டிப்பாக என்ன பண்ணுறதில்ல, காணப்படுறதில்ல. நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு சிந்திக்கணும், கண்டிப்பாக அதுக்கு தேங்க் பண்ணியே ஆகணும். சிந்தித்து பார்க்க நம்ம மறக்கிறதுனால தான் நம்ம நன்றி செலுத்த மறந்துடும். மற்றவங்க செஞ்ச நன்மைகளை நம்ம நினைச்சு பார்க்குறதில்ல, அதனால் நன்றி செலுத்துறதுக்கு நம்ம மறந்துடுறோம். கடவுள் நமக்கு செஞ்ச நன்மைகளையும் நம்ம அடிக்கடி எண்ணி பார்க்குறதுக்கு நம்ம மறந்துடுறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்? கடவுளுக்கும் தேவனுக்கும் நன்றி செலுத்த நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்துடுறோம். பரலோக தேவன் நம்ம மேலே ரொம்ப அன்பு, கரிசனை, பாசம் உள்ளவர். இதெல்லாம் நம்ம எண்ணி பார்த்தோம்னா அனுதினமும் நம்முடைய துதி ஜெபங்களில் கண்டிப்பாக தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். சங்கீதங்களில் நிறைய சங்கீதங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே நன்றி பாடல்கள், துதி பாடல்களாக தான் காணப்படுது. சங்கீதம் 30:1-12 நம்ம வாசிக்கிறோம். குறிப்பாக 10-12 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமையை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக என் இருட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். அது மாத்திரமல்ல, சங்கீதம் இன்னும் 103:1-5 மற்றும் சங்கீதம் 106:13 தாவீது ஒவ்வொன்றா எண்ணி நம்ம என்ன பண்ணுறாங்க? எண்ணி நன்றி செலுத்துகிறாங்க. நம்ம இந்த வழியிலலாம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், எத்தனையோ காரியங்களில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்திட்டு இருக்கோமா? அனுதினமும் நமக்கு நல்ல உணவு, உடை, இருப்பிடம், நல்ல ஆரோக்கியம், நல்ல ஒரு வேலைகள், சம்பாதிப்பதற்கான பலன், நல்ல திறமைகளையும் தாளந்துகளையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த திறமைகளை நம்ம நினைத்து தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கோமா? மன்னிப்பு, நம்ம செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் நம்ம என்னைக்கும் அழிந்து போயிருக்கோம். ஆனால் கடவுளுடைய கிருபையினால தான் நம்ம இந்நாள் மட்டும் நம்ம நிலைத்து நிற்கிறோம். ஆனால் நாம் நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டதுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தினோமா? யோசித்து பார்ப்போம். நாமளே இந்த
இந்த சத்தியத்தை நம்ம வேதாகமத்தை குறித்த அறிவு நமக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் நம்ம ஒவ்வொன்றா எண்ணிகிட்டே போனோம்னா அதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாட்கள் போதாது, ஆயுள் போதாது. ஆனால் பெரிய காரியங்களுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம், சின்ன சின்ன காரியங்கள் நிறைய காரியங்கள் நம்ம நன்றி செலுத்த மறந்துடும். ஒரே ஒரு முறை நம்ம வாழ்க்கையில் நம்ம நன்றி செலுத்த கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அது சின்ன காரியமாக இருந்தாலும் அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாயிலிருந்து தேங்க்யூ அப்படிங்கிற அந்த வேர்ட் கண்டிப்பாக நமக்கு வந்துடும். அடுத்ததான் நம்ம நன்றி செலுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் விசுவாசம் இல்லாமல். நன்றி செலுத்துறதுக்கு நம்மளை தடுக்கின்ற இரண்டாவது தடைகள் நம்ம என்ன சொல்லும் பார்த்தோன்னா விசுவாசம் இன்மை. அதாவது ரோமர் 1:20-21 வசனங்களில் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகளை நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதை தேவன் தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்க மறுக்கிறதோ அதை நம்ப மறுக்கிறதோ அது ஒரு பெரிய தடைகள். ஆனால் இந்த பரலோக தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தர்றதுக்கு நல்ல ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யாக்கோபு 1:17 நாம் வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்கு மறக்கிறதும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நம்ம விசுவாசியாமல் இருக்கிறதும் எல்லாம் என்னதான் ஒன்று தான். அடுத்ததாக இன்னொரு காரியம் நமக்கு திருப்தியற்ற நிலை. நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த தடுக்கிறதுல நமக்கு திருப்தி இருக்கிறது இல்லை. தேவன் ஒரு நன்மையை செஞ்சுருப்பாங்க, நம்ம அதை விட அதிகமாக எதிர்பார்த்துட்டு கொஞ்சம் கம்மியாக தானே நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தில் நம்ம திருப்தியாக இருக்கிறது இல்லை. நம்மளுடைய உள்ளத்தில் மன நிறைவு காணப்படுறதில்ல. நேர்மையாக உண்மையாக இருக்கிறதுக்கு நம்ம நன்றி செலுத்துறதுக்கு முன்னாடி நம்ம மன நிறைவோட நம்மளுடைய உள்ளத்தில் நாம தான் ஒரு மன நிறைவை நம்ம என்ன பண்ணிக்கணும், உருவாக்கிக்கணும். பிலிப்பியர் 4:11-12 நம்ம வாசிக்கிறோம், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இந்த வேத வசனங்கள் நமக்கு நல்ல ஒரு மன நிறைவு நமக்கு என்ன பண்ணுறது, கற்றுக் கொடுக்கிறது. 1 தீமோத்தேயு 6:6-8 நம்ம வாசிக்கிறோம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததுமில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. ஆனால் நமக்கு உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அதுன்னு போதும் அப்படின்னு சொல்லி திருப்தி இருக்கிறோம். இந்த ஒரு நிறைவு நமக்குள்ள காணப்படுதா? கண்டிப்பாக எல்லாருமே நம்ம நல்ல உணவும் நல்ல உடையும் தேவன் கொடுத்து திருப்தியாய் போஷித்திருக்கிறாங்க. இது போதும் சொல்லி அந்த நம்ம நிலைமையில் இருக்கிறோமா? நம்மளுடைய ஆத்மா இன்னும் நம்ம இடத்துல இன்னும் அதிக ஆசைகளை எடுத்துக்கொண்டு அதிகமாக நம்ம ஏங்கி கொண்டே இருக்கிறோம். இதனால தான் நமக்கு நன்றி செலுத்துவதற்கு மனம் இல்லை. தேவன் கொடுத்திருக்கிற நல்ல உணவு உடை இருப்பிடம் வச்சிருக்கா நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை காணப்படும். அது மாத்திரம் இல்லை, நம்ம நன்றின்னு சொன்னாலும் இதை விட இன்னும் கொஞ்சம் இப்படி கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய மனம் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் அடுத்த சிந்தனைகளுக்குள்ள நம்மளை நோக்கி கொண்டே இருக்குது. இந்த சிந்தனையை நம்மளை விட்டு அகற்றணும். தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலையும் நம்ம திருப்தியாக இருப்பதற்கு நம்ம தகுதிப்படுத்தி கொள்ளணும். அடுத்ததாக நம்மளிடத்தில் காணப்படுகிறது சுயநலம். நம்ம நன்றி செலுத்த முடியாமல் இருக்கிறதுக்கு நம்மளை தடுக்கின்ற ஒரு காரியம் சுயநலம். மத்தேயு 18:33-35 நான் வாசிக்கிறேன், நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன்னுடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் பாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நம்ம ஒரு கடன் வாங்கி ஏதோ ஒரு வீடோ ஏதோ சம்திங் கட்டியிருந்தாலும் அதை கட்டி திருப்பி செலுத்துகிற வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும், கொஞ்சம் ஒரு மனசில் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அந்த கடன் பாரம் அழுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த கடனை நமக்கு வேண்டாம், நீ திருப்பி தர வேண்டான்னு சொல்லி நமக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னா நமக்கு எப்படி இருக்கும், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவுக்குள்ள நம்ம நன்றி செல்வோம். ஆனால் அதே போல் நாம் ஒரு நன்றியை பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு அதே சூழ்நிலையில் நம்ம நன்றி அறிதவர்களாய் காணப்படுறவங்களா, அது நமக்குள்ள உள்ள சுயநலம் அதை தடுக்குது.
இன்னைக்கு நிறைய கொலைகாரர்கள் வட்டிக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் ஒரு தொழிலாக செய்கிறவங்க கிறிஸ்துவங்க. இதில் நமக்கு தண்டனை கிடைக்கும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி பார்க்குறதில்ல. நம்மளுடைய பணம், நம்மளுடைய சம்பாத்தியம், ஆனால் தனக்கு பிஞ்சினது தான் தானும் தர்மமும் இல்லைன்னு சொல்லிக்கல. ஆனால் நம்ம சுயநலத்தினால நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது, தடை செய்யக்கூடாது. ஏன் நம்ம நன்றி செய்யணும், நன்றி மறக்கிறோம்? நமக்குள்ள நம்ம யோசிச்சோன்னா நம்மளுடைய சுயநலம் அதை நன்றி சொல்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணுறதில்ல, சம்மதிக்கிறதில்ல. நம்ம சுய ஆசைகள் அதை தடுத்துக்கிட்டே இருக்குது. நாம் இன்னும் சொல்லிடுறாங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நான் ஏன் கடவுளுக்கு போயிட்டு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நாம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த பலனை கொடுக்கிறது தேவன் தான். ஒவ்வொரு நாளும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுக்கிற அந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்திகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நாமளும் சுயநலமிக்கவர்களாக தான் காணப்படுவோம். இதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம நன்றி செலுத்துறதுக்கு நம்ம பழகிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தின் மேலே இன்னும் ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கிட்டே இருப்போம். எல்லாவற்றிலும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வேதாகமம் கற்றுக்கொள்கிறது. அண்டு இதில் எல்லா காரியத்துக்கும் சொல்லியிருக்குது. இந்த சின்ன காரியம் தான் செய்யணும், பெரிய உதவினா தான் நம்ம நன்றி சொல்லணும்னு சொல்லி இல்லை. சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறப்போ நம்ம தேங்க்யூ சொல்லி நம்ம கண்டிப்பாக பழகணும். அடுத்ததாக இன்னொரு நமக்கு தடைகள் என்ன அப்படின்னு சொன்னா புறக்கணிப்பு. லூக்கா 17:11-19 நம்ம வாசிக்கிறோம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் 10 பேர். ஆனால் அதில் நன்றி செல்வதற்கு திரும்பி வந்தது ஒரே ஒரு நபர் தான். மீதி 9 பேர் என்ன பண்ணிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே நன்றி அறிவு அப்படிங்கிற ஒரு உணர்வு உண்டு. ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறதில்ல, வெளியில் சொல்கிறதில்ல. இந்த 9 தொழில் நாயாளிகளும் அவங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துறதுக்கு மறந்துட்டாங்க. ஆனால் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. அந்த திரும்பி நன்றி சொன்ன அந்த ஒரு நபரை போல் நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் தேவன் நமக்கு நன்றி செஞ்சுருக்காங்களோ, பிற நபர்கள் நமக்கு என்னென்ன உதவி செய்கிறார்களோ எல்லா காரியத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், தேங்க்யூ சொல்கிறதுக்கு கண்டிப்பாக பழகிக்கணும். தேவனுக்கு நன்றி செலுத்துறது மாத்திரமல்ல, நம்முடைய நண்பர்களுக்கும் நமக்கு உதவி செய்தவர்களுக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற உற்றார் உறவினர் அனைவருக்கும் நாம் என்ன பண்ணணும், சின்ன சின்ன காரியங்களுக்கும் நன்றி செலுத்தணும். இதுக்கு தடையாக இருக்கிற ஒவ்வொரு சத்துருவினுடைய கிரியைகளையும் நாம் என்ன பண்ணணும், அனுதினமும் கடிந்து கொண்டு கண்டிப்பாக நாம் தேவனுக்கு பிரியமாய் உண்மை எல்லாவற்றிலும் நன்றி எதிலுள்ளவர்களாக நாம் என்ன பண்ணணும், காணப்படுவதற்கு தேவன் நமக்கு கிருபை புரிவாராக. ஆமீன்.